வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனல். இன்றைய வீடியோவில் பேரரசுகளின் காலம் பாடத்திலிருந்து மிக முக்கியமான பகுதி குப்தர் பேரரசு பற்றி லைன் பை லைனாக 1 மார்க் கேள்விகளுடன் எளிய முறையில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மீண்டும் மீண்டும் கேட்கப்படும் முக்கியமான தகவல்கள், அரசர்கள், சாதனைகள், பொற்காலம், இலக்கிய வளர்ச்சி எல்லாமே இந்த ஒரே வீடியோவில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். உங்கள் 1 மார்க் இங்கிருந்தே வரலாம். ஓகேவா? கொஸ்டின் ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அறிமுகம் டாப்பிக்கிலிருந்து. குஷானர்கள் மற்றும் சாதவாகனர்கள் ஆட்சி செய்த பகுதி எது? ஆன்சர் வட இந்தியா. 2. குஷானர்கள் மற்றும் சாதவாகனர்கள் எந்த காலத்தில் வலிமை இழந்தனர்? ஆன்சர் கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில். 3. வலிமை இழந்ததால் உருவான சூழல் யாருக்கு உதவியது? ஆன்சர் சந்திரகுப்தர். 4. சந்திரகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர் ஒரு அரசை உருவாக்கி தனது வம்ச ஆட்சியை நிறுவினார். 5. சந்திரகுப்தரின் வம்ச ஆட்சி எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? ஆன்சர் 200 ஆண்டுகள். 6. குப்தர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் இடைவெளி இருந்தது? ஆன்சர் 50 ஆண்டுகள். 7. குப்தர்களுக்கு பிறகு எந்த அரச வம்சம் தோன்றியது? ஆன்சர் வர்த்தன அரச வம்சம். 8. வர்த்தன வம்சத்தை சேர்ந்த முக்கிய அரசர் யார்? ஆன்சர் ஹர்ஷர். 9. ஹர்ஷர் எந்த பகுதியை ஆட்சி செய்தார்? ஆன்சர் வட இந்தியா. 10. ஹர்ஷர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆன்சர் கிபி 606 முதல் 647 வரை. நெக்ஸ்ட் டாபிக் சான்றுகள். ஃபஸ்ட் கொஸ்டின் குப்தர்களின் தொல்லியல் சான்றுகளில் முதன்மையானது எது? ஆன்சர் தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். 2. சமுத்திரகுப்தரின் முக்கிய கல்வெட்டு எது? ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. 3. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு எதற்கு சான்று? ஆன்சர் குப்தர் காலத்திற்கு. 4. 2ஆம் சந்திரகுப்தரின் உதயகிரி கல்வெட்டு வகை என்ன? ஆன்சர் குகை கல்வெட்டு. 5. 2ஆம் சந்திரகுப்தரின் மற்ற கல்வெட்டுகள் எவை? ஆன்சர் மதுரா மற்றும் சாஞ்சிபாலி கல்வெட்டுகள். 6. ஸ்கந்தகுப்தரின் கல்வெட்டு எது? ஆன்சர் பிதாரி தூண் கல்வெட்டு. 7. கத்வா கல்வெட்டு எந்த வகை? ஆன்சர் பாலை கல்வெட்டு. 8. மதுபான் செப்பு பட்டயம் எங்கு கிடைத்தது? ஆன்சர் பஞ்சாப். 9. போசானாபட் பட்டயம் எந்த வகை? ஆன்சர் செப்பு பட்டயம். 10. நாளந்தா சான்று எது? ஆன்சர் களிமண் முத்திரை பொறிப்பு. 11. இலக்கிய சான்றுகளில் குறிப்பிடப்பட்ட புராணங்கள் எவை? ஆன்சர் விஷ்ணு, மத்ஸ்ய, வாயு, பாகவத புராணங்கள். 12. நாரதரின் நூல் எது? ஆன்சர் நீதி சாஸ்திரம். 13. விசாகதத்தரின் படைப்புகள் எவை? ஆன்சர் தேவி சந்திரகுப்தம் மற்றும் முத்ராராக்ஷம். 14. பாணரின் நூல் எது? ஆன்சர் ஹர்ஷ சரிதம். 15. காளிதாசரின் படைப்புகள் என்ன வகை? ஆன்சர் நாடகங்கள். 16. பாகியான் யார்? ஆன்சர் சீன பௌத்த துறவி. 17. பாகியான் இந்தியா வந்தது எப்போது? ஆன்சர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். 18. பாகியானின் பதிவு என்ன? ஆன்சர் பயண குறிப்புகள். 19. ஹர்ஷரின் இலக்கிய படைப்புகள் எவை? ஆன்சர் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. 20. யுவான் சுவாங் எழுதிய நூல் எது? ஆன்சர் சியூக்கி. நெக்ஸ்ட்டு குப்த அரச வம்சம் நிறுவப்படல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். 2. ஸ்ரீகுப்தர் ஆட்சி செய்த பகுதிகள் எவை? ஆன்சர் வங்காளம் மற்றும் பீகார். 3. நாணயங்களில் முதலில் இடம்பெற்ற குப்த அரசர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். 4. ஸ்ரீகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் கபோத்கேரர். 5. ஸ்ரீகுப்தர் மற்றும் அவரது மகன் கல்வெட்டுகளில் எவ்வாறு குறிப்பிட்டனர்? ஆன்சர் மகாராஜா. 6. முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆன்சர் கிபி 319 முதல் 335 வரை. 7. முதலாம் சந்திரகுப்தர் யாரை மணந்தார்? ஆன்சர் குமாரதேவி. 8. குமாரதேவி எந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் லிச்சாவி குடும்பம். 9. லிச்சாவி குடும்பத்தின் ஆதரவு சந்திரகுப்தருக்கு என்ன கொடுத்தது? ஆன்சர் வட இந்திய சிற்றரசுகளை வென்று பேரரசாக உயர வாய்ப்பு.
10 சந்திரகுப்தர் எவ்வாறு பேரரசர் ஆனார்? ஆன்சர் வெற்றி பெற்று தன்னை முடிசூட்டி கொண்டார். 11 சந்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்களில் யார் உருவம் உள்ளது? ஆன்சர் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி. 12 அந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்ட வாசகம் என்ன? ஆன்சர் லிச்சாவையா. 13 லிச்சாவி எப்படிப்பட்ட அமைப்பு? ஆன்சர் பழமையான கணச்சங்கம். 14 லிச்சாவி ஆட்சி பகுதி எங்கிருந்தது? ஆன்சர் கங்கை நதி மற்றும் நேபாள நாட்டுக்கிடையில். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திரகுப்தர் சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி குப்த அரச வம்சம் நிறுவப்படல் முதலாம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்தோம். இப்போ சமுத்திரகுப்தர் கிபி 335 முதல் 380 வரை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமுத்திரகுப்தர் ஆட்சி செய்த காலம் என்ன? ஆன்சர் கிபி 335 முதல் 380 வரை. 2 சமுத்திரகுப்தர் யாரின் மகன்? ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர். 3 சமுத்திரகுப்தர் குப்த வம்சத்தில் எப்படிப்பட்ட அரசர்? ஆன்சர் தலை சிறந்த அரசர். 4 சமுத்திரகுப்தரின் அவைக்கவி யார்? ஆன்சர் ஹரிசேனர். 5 ஹரிசேனர் இயற்றிய நூல் என்ன? ஆன்சர் பிரயாக பிரசஸ்தி. 6 பிரயாக பிரசஸ்தி எங்கு பொறிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அலகாபாத் தூணில். 7 சமுத்திரகுப்தரின் ஆட்சிக்கான முக்கிய சான்று எது? ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. 8 பிரசஸ்தி என்ற சொல் எந்த மொழி சொல்? ஆன்சர் சமஸ்கிருதம். 9 பிரசஸ்தி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஒருவரை புகழ்ந்து பாராட்டுதல். 10 அவைக்கவிகள் என்ன செய்தனர்? ஆன்சர் அரசர்களை புகழ்ந்து அவர்களின் சாதனைகளை பட்டியலிட்டனர். 11 பிரசஸ்திகள் ஏன் தூண்களில் பொறிக்கப்பட்டன? ஆன்சர் மக்கள் படித்து அறிய வேண்டும் என்பதற்காக. நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்த அரச வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். 1 சமுத்திரகுப்தர் எப்படிப்பட்ட படைத்தலைவர்? ஆன்சர் மகத்தான போர் தலைவர். 2 பேரரசர் ஆன பின் சமுத்திரகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். 3 சமுத்திரகுப்தர் எந்த பகுதியிலும் படையெடுத்தார்? ஆன்சர் தென்னிந்தியா. 4 தென்னிந்தியாவில் சமுத்திரகுப்தர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் விஷ்ணுகோபன். 5 விஷ்ணுகோபன் எந்த நாட்டின் அரசர்? ஆன்சர் பல்லவ நாடு. 6 வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் எத்தனை அரசுகளை கைப்பற்றினார்? ஆன்சர் 9 அரசுகள். 7 தென்னிந்தியாவில் எத்தனை அரசர்களை கீழ்ப்படுத்தினார்? ஆன்சர் 12 அரசர்கள். 8 அந்த அரசர்களை சமுத்திரகுப்தர் என்ன செய்ய வைத்தார்? ஆன்சர் கப்பங்கட்ட செய்தார். 9 எந்த பகுதிகளின் அரசர்கள் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றனர்? ஆன்சர் கிழக்கு வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாப் கிழக்கு பகுதி. 10 எந்த பழங்குடியினர் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றனர்? ஆன்சர் ராஜஸ்தான் பழங்குடியினர். 11 சமுத்திரகுப்தர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் விஷ்ணு பக்தர். 12 சமுத்திரகுப்தர் மீண்டும் நடத்திய வேத சடங்கு எது? ஆன்சர் அஸ்வமேத யாகம், குதிரை பலி. 13 சமுத்திரகுப்தர் வெளியிட்ட நாணயங்கள் எவை? ஆன்சர் தங்க நாணயங்கள். 14 சமுத்திரகுப்தர் நாணயத்தில் என்ன உருவம் உள்ளது? ஆன்சர் வீணை வாசிக்கும் உருவம். 15 சமுத்திரகுப்தர் எந்த கலைகளை விரும்பினார்? ஆன்சர் கவிதை மற்றும் இசை. 16 சமுத்திரகுப்தரின் பட்டம் என்ன? ஆன்சர் கவிராஜா. 17 சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார்? ஆன்சர் ஸ்ரீ மேகவர்மன். 18 ஸ்ரீ மேகவர்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இலங்கை. 19 ஸ்ரீ மேகவர்மன் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் பௌத்தர். நெக்ஸ்ட் டாபிக், இரண்டாம் சந்திரகுப்தர் கிபி 380 முதல் 415 வரை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் சந்திரகுப்தர் யாரின் மகன்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். 2 இரண்டாம் சந்திரகுப்தர் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் விக்ரமாதித்யர். 3 விக்ரமாதித்யர் யாரை தோற்கடித்தார்? ஆன்சர் சாக அரசர்கள். 4 விக்ரமாதித்யர் கைப்பற்றிய பகுதிகள் எவை? ஆன்சர் மேற்கு மாளவம் மற்றும் குஜராத். 5 விக்ரமாதித்யர் எந்த அரசுகளுடன் நட்பு வைத்தார்? ஆன்சர் தென்னிந்திய அரசுகள். 6 இரும்பு தூண் எங்கு உள்ளது? ஆன்சர் குதுப் மினார் அருகில். 7 இரும்பு தூண் யாரால் உருவாக்கப்பட்டது என நம்பப்படுகிறது? ஆன்சர் விக்ரமாதித்யர்.
8 விக்ரமாதித்யர் காலத்தில் இந்தியா வந்த சீனர் யார்? ஆன்சர் பாகியான். 9 விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த அறிஞர்கள் என்ன என அழைக்கப்படுவர்? ஆன்சர் நவரத்தினங்கள். 10 நவரத்தினங்களில் ஒருவராக கூறப்படுபவர் யார்? ஆன்சர் காளிதாசர். 11 காளிதாசர் எந்த மொழி புலவர்? ஆன்சர் சமஸ்கிருதம். 12 ஹரிசேனர் யார்? சமஸ்கிருத புலவர். 13 அமரசிம்மர் யார்? ஆன்சர் அகராதியியல் ஆசிரியர். 14 தன்வந்திரி யார்? ஆன்சர் மருத்துவர். 15 காகபானகர் யார்? ஆன்சர் ஜோதிடர். 16 சங்கு யார்? ஆன்சர் கட்டடக்கலை நிபுணர். 17 வராகமிகிரர் யார்? ஆன்சர் வானியல் அறிஞர். 18 வரருசி யார்? ஆன்சர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். 19 விட்டல் பட்டர் யார்? ஆன்சர் மாயவித்தைக்காரர். 20 இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்ட பெயர்கள் எவை? ஆன்சர் விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர். 21 இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். 22 நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். 23 பாகியான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் சீனா. 24 பாகியானின் பயண குறிப்புகள் எதை கூறுகின்றன? ஆன்சர் குப்தகால சமூக பொருளாதார மத ஒழுக்க நிலைகள். 25 பாகியான் கூறியபடி மகத மக்கள் எப்படி வாழ்ந்தனர்? ஆன்சர் மகிழ்ச்சியுடன் செழிப்பாக வாழ்ந்தனர். 26 அந்த காலத்தில் நீதி எப்படி வழங்கப்பட்டது? ஆன்சர் கடுமையான தண்டனை இல்லாமல் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில் மரண தண்டனை இருந்ததா? ஆன்சர் இல்லை. கயா நிலை என்ன? பாழடைந்திருந்தது. கபிலவஸ்து நிலை என்ன? ஆன்சர் காடாக இருந்தது. 30 பாடாலிபுத்திரம் மக்கள் எப்படி வாழ்ந்தனர்? ஆன்சர் செல்வத்துடன் செழிப்பாக. 31 குமாரகுப்தருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் ஸ்கந்தகுப்தர். 32 ஸ்கந்தகுப்தர் யாரின் படையெடுப்பை எதிர்கொண்டார்? ஆன்சர் ஹானர்கள். 33 ஸ்கந்தகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர் ஹானர்களை தோற்கடித்து விரட்டினார். 34 பின்னர் ஹானர்கள் என்ன செய்தனர்? ஆன்சர் மீண்டும் வந்து குப்த பேரரசை தோற்கடித்தனர். 35 குப்த பேரரசின் கடைசி சிறந்த அரசர் யார்? ஆன்சர் நரசிம்மகுப்தர் பாலாதித்யர். 36 நரசிம்மகுப்தர் எந்த சமயத்தால் ஈர்க்கப்பட்டார்? ஆன்சர் பௌத்தம். 37 நரசிம்மகுப்தர் யாருக்கு கப்பங்கட்டினார்? ஆன்சர் மிகிரகுலர். 38 மிகிரகுலர் எந்த மதத்தை எதிர்த்தார்? ஆன்சர் பௌத்தம். 39 நரசிம்மகுப்தர் ஏன் கப்பங்கட்டுவதை நிறுத்தினார்? ஆன்சர் மனவேதனை காரணமாக. 40 மிகிரகுலரை நரசிம்மகுப்தர் என்ன செய்தார்? ஆன்சர் கைது செய்து சிறையில் அடைத்தார். 41 மிகிரகுலர் பின்னர் என்ன செய்தார்? ஆன்சர் நரசிம்மகுப்தரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். 42 நரசிம்மகுப்தருக்கு பிறகு என்ன நடந்தது? ஆன்சர் குப்த பேரரசு சிதைந்தது. 43 குப்த பேரரசின் கடைசி அரசர் யார்? ஆன்சர் விஷ்ணுகுப்தர். நெக்ஸ்ட் என்னன்னா குப்தர்களின் ஆட்சி அமைப்பு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குப்த அரசர்கள் எந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தினர்? ஆன்சர் தெய்வீக உரிமை கொள்கை. 2 தெய்வீக உரிமை கொள்கையின் பொருள் என்ன? ஆன்சர் அரசர் கடவுளின் பிரதிநிதி. 3 அரசர் யாருக்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும்? ஆன்சர் கடவுளுக்கு மட்டும். 4 அரசர் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டுமா? ஆன்சர் வேண்டியதில்லை. 5 குப்த அரசர்கள் எந்த துறைகளில் அதிகாரம் பெற்றனர்? ஆன்சர் அரசியல், நிர்வாகம், இராணுவம், நீதி வழங்கல். 6 அரசர்களுக்கு உதவிய குழு என்ன? ஆன்சர் அமைச்சர்கள் குழு. 7 அமைச்சர்கள் குழுவில் யார் இருந்தனர்? ஆன்சர் இளவரசர்கள், உயர் அதிகாரிகள், சிற்றரசர்கள். 8 நிர்வாகத்திற்காக யார் பணியமர்த்தப்பட்டனர்? ஆன்சர் அதிகாரிகள். 9 உயர் அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர். 10 குப்த பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டது? ஆன்சர் தேசம் அல்லது புக்தி. 11 பிராந்தியங்களை யார் நிர்வகித்தனர்? ஆன்சர் பாரிகா.
12 பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டன? ஆன்சர் விஷ்யா என்னும் மாவட்டங்களாக. 13 மாவட்ட நிர்வாகத்தை யார் செய்தனர்? ஆன்சர் விஷ்யாதிபதிகள். 14 கிராம அளவில் யார் செயல்பட்டனர்? ஆன்சர் கிராமிகா மற்றும் கிராமதியாக்ஷா. 15 குப்த பேரரசின் முக்கிய அம்சம் என்ன? ஆன்சர் வலுவான இராணுவ அமைப்பு. 16 காலாட் படையின் தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் பாலா திகிரிதா. 17 குதிரைப்படையின் தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் மகா பாலா திகிரிதா. 18 உளவு அமைப்பில் இருந்தவர்கள் யார்? ஆன்சர் தூதகா. 19 தூதகா என்ன பணியை செய்தனர்? ஆன்சர் உளவு பார்த்தனர். நெக்ஸ்ட் டாபிக் சமூகமும் பொருளாதாரமும் மற்ற அந்த விவசாயிகள் அந்த டாப்பிக்கில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீதிசாரம் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் காமந்தகர். 2 நீதிசாரம் நூல் எதை பற்றி கூறுகிறது? ஆன்சர் அரசு கருவூலம் மற்றும் வருமான வழிகள். 3 அரசர்களின் படையெடுப்புகளில் எது முதலீடு செய்யப்பட்டது? ஆன்சர் வருவாயின் உபரி. 4 அரசின் முக்கிய வருவாய் எது? ஆன்சர் நிலவரி. 5 விவசாயிகளின் நிலைமை எப்படி இருந்தது? ஆன்சர் பரிதாபகரமாக இருந்தது. 6 விவசாயிகள் என்ன செய்ய வேண்டியிருந்தது? ஆன்சர் பல வரிகள் செலுத்த வேண்டும். 7 விவசாயிகள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டனர்? ஆன்சர் கொத்தடிமை நிலை. 8 வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவை? ஆன்சர் சேத்ரா நிலங்கள். 9 தரிசு நிலங்கள் எவை? ஆன்சர் கிலா நிலங்கள். 10 காட்டு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் அப்ரஹதா. 11 குடியிருப்பிற்கு உகந்த நிலங்கள் எவை? ஆன்சர் வஸ்தி நிலங்கள். 12 மேய்ச்சல் நிலங்கள் எவை? ஆன்சர் கபத சரகா நிலங்கள். நெக்ஸ்ட் டாபிக் வணிகமும் வர்த்தகமும். 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குப்தர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு யார் முக்கிய பங்கு வகித்தனர்? ஆன்சர் வணிகர்கள். 2 வணிகர்கள் எத்தனை வகையாக இருந்தனர்? ஆன்சர் 2 வகை. 3 அந்த 2 வகை வணிகர்கள் யார்? ஆன்சர் சிரேஷ்டி மற்றும் சார்த்தவாகா. 4 சிரேஷ்டி வணிகர்கள் எப்படி வணிகம் செய்தனர்? ஆன்சர் ஓரிடத்திலிருந்து நிலையாக வணிகம் செய்தனர். ஆன்சர் 5 சார்த்தவாகா வணிகர்கள் எப்படி வணிகம் செய்தனர்? ஆன்சர் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி இடம்தோறும் சென்று வணிகம் செய்தனர். 6 விற்பனை பொருட்கள் எவ்வாறு இருந்தனர்? ஆன்சர் அன்றாட பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை. 7 முக்கிய வணிகப் பொருட்கள் எவை? ஆன்சர் மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள். 8 குப்த காலத்தில் கடன் வழங்கும் முறை எப்படி இருந்தது? ஆன்சர் அதிக வட்டியில் கடன் வழங்கப்பட்டது. 9 நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த காலத்தில் வளர்ச்சி பெற்றது? ஆன்சர் 5 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில். 10 நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஆதரித்தவர் யார்? ஆன்சர் குப்தர்கள் மற்றும் ஹர்ஷர். 11 நாலந்தாவின் முக்கிய பாடம் எது? ஆன்சர் பௌத்த தத்துவம். 12 நாலந்தாவில் கற்பிக்கப்பட்ட பிற பாடங்கள் எவை? ஆன்சர் யோகா, வேத இலக்கியம், மருத்துவம். 13 யுவான் ஸ்வாங் என்ன செய்தார்? ஆன்சர் பௌத்த தத்துவம் கற்றார். 14 நாலந்தாவில் எத்தனை பாடசாலைகள் இருந்தன? ஆன்சர் 8. 15 நாலந்தாவில் எத்தனை நூலகங்கள் இருந்தனர்? ஆன்சர் 3. 16 நாலந்தா யாரால் அளிக்கப்பட்டது? ஆன்சர் பக்தியார் கில்ஜி தலைமையிலான துருக்கியர்கள். 17 நாலந்தா என்ன பட்டியலில் உள்ளது? ஆன்சர் உலக பாரம்பரிய சின்னம். 18 ஹூணர்கள் யார்? ஆன்சர் நாடோடி பழங்குடியினர். 19 ஹூணர்களின் தலைவன் யார்? ஆன்சர் அட்டில்லா. 20 ஹூணர்கள் எந்த நகரங்களை தாக்கினர்? ஆன்சர் ரோமபுரி மற்றும் கான்ஸ்டாண்டினோபிள். 21 வெள்ளை ஹூணர்கள் எங்கிருந்து வந்தனர்? ஆன்சர் மத்திய ஆசியா. 22 ஹூணர்கள் என்ன செய்தனர்? ஆன்சர் தொடர்ந்து படையெடுத்து நாடுகளை தொந்தரவு செய்தனர். 23 ஹூணர்கள் எங்கு பரவினர்? ஆன்சர் மத்திய இந்தியா. 24 ஹூணர்களின் தலைவர் தோரமானர் என்ன செய்தார்? ஆன்சர் தன்னை அரசராக அறிவித்தார். 25 தோரமானருக்கு பின் யார் ஆட்சி செய்தார்? ஆன்சர் மிகிரகுலர். 26 ஹூணர்களின் ஆட்சியை முடித்தவர் யார்? ஆன்சர் யசோதர்மன். 27 குப்தர்கள் என்ன அமைத்தனர்? ஆன்சர் சாலைகள். 28 முக்கிய வணிக நகரங்கள் எவை? ஆன்சர் பாடாலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. 29 மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் எவை? ஆன்சர் கல்யாண், மங்களூர்,
மாலபார். 30 கிழக்கு கடற்கரை துறைமுகம் எது? ஆன்சர் தாமிரலிப்தி. 31 குப்தர்களின் நாணய அமைப்பை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர். 32 குப்த நாணயங்களுக்கு உந்துதல் அளித்தது எது? ஆன்சர் குஷானர் நாணயங்கள். 33 குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆன்சர் தினாரா. 34 எந்த நாணயங்கள் குறைவாக வெளியிடப்பட்டன? ஆன்சர் வெள்ளி மற்றும் செப்பு காசுகள். 35 பிற்காலத்தில் பொற்காசுகளுக்கு என்ன ஏற்பட்டது? ஆன்சர் சுழற்சி குறைந்தது. 36 அது எதை காட்டுகிறது? ஆன்சர் பேரரசின் வீழ்ச்சி. நெக்ஸ்ட் டாபிக் உலோகவியல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குப்தர் காலத்தில் எந்த தொழில்கள் செழித்தன? ஆன்சர் சுரங்கத் தொழிலும் லோகத் தொழிலும். 2 லோகத் தொழில் வளர்ச்சிக்காக எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் மெக்ராலி இரும்புத்தூண். 3 மெக்ராலி இரும்புத்தூண் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் சந்திரகுப்தர். 4 மெக்ராலி இரும்புத்தூண் எங்கு உள்ளது? ஆன்சர் டெல்லி. 5 மெக்ராலி இரும்புத்தூண் எப்படி உள்ளது? ஆன்சர் துருபிடிக்காமல் உள்ளது. 6 குப்தர்கள் பயன்படுத்திய முக்கிய உலோகம் எது? ஆன்சர் இரும்பு. 7 குப்தர்கள் பயன்படுத்திய மற்ற உலோகங்கள் எவை? ஆன்சர் தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு. 8 குப்தர்கள் பயன்படுத்திய கனிம பொருட்கள் எவை? ஆன்சர் மணி, குவார்ட்ஸ், மைக்கா, மாங்கனீஸ், சிகப்பு சுண்ணம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா சமூகம், அடிமை முறை, சமயம், இலக்கியம், அந்த டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குப்தர் கால சமூகம் எந்த முறையில் அமைந்தது? ஆன்சர் வர்ணாசிரம முறையில். 2 குப்தர் சமூகம் எத்தனை வர்ணங்களை கொண்டது? ஆன்சர் 4 வர்ணங்கள். 3 குப்தர் சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது? ஆன்சர் தந்தை வழி சமூகம். 4 எந்த சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன? ஆன்சர் மனு சட்டங்கள். 5 பெண்கள் யாரின் பாதுகாப்பில் இருக்க வேண்டும்? ஆன்சர் தந்தை, கணவன் அல்லது மூத்த மகன். 6 எந்த மணமுறை பரவலாக இருந்தது? ஆன்சர் பலதார மணம். 7 அரசர்கள் எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை கொண்டனர்? ஆன்சர் பல மனைவிகள் கொண்டனர். 8 இரண்டாம் சந்திரகுப்தரின் அரசியர்கள் யார்? ஆன்சர் குபேரநாகா மற்றும் துருப சுவாமினி. 9 குப்தர் காலத்தில் எந்த பழக்கம் இருந்தது? ஆன்சர் சதி, உடன்கட்டை ஏறுதல். 10 இந்தியாவில் அடிமை முறை எப்படி இருந்தது? ஆன்சர் நிறுவனமாக இல்லை. 11 குப்தர் காலத்தில் அடிமைகள் இருந்ததா? ஆன்சர் இருந்தது. 12 எந்த சமயம் புத்துயிர் பெற்றது? ஆன்சர் வேத சமயம். 13 எந்த சடங்குகள் மீண்டும் நடைமுறைக்கு வந்தது? ஆன்சர் வேத சடங்குகள். 14 அஸ்வமேத யாகம் செய்த அரசர்கள் யார்? ஆன்சர் சமுத்திரகுப்தர் மற்றும் முதலாம் குமாரகுப்தர். 15 உருவ வழிபாடு எப்போது தொடங்கியது? ஆன்சர் குப்தர் காலத்தில். 16 எந்த 2 சமய பிரிவுகள் தோன்றினர்? ஆன்சர் வைணவம் மற்றும் சைவம். 17 பௌத்தம் எவ்வாறு பிரிந்தது? ஆன்சர் குணயானம் மற்றும் மகாயானம். 18 கட்டுமான கோயில்களை முதலில் கட்டியவர்கள் யார்? ஆன்சர் குப்தர்கள். 19 குப்தர் கால கோவில்கள் எதன் வளர்ச்சி? ஆன்சர் குகை கோயில்களின் பரிணாம வளர்ச்சி. 20 முக்கிய குகை இடங்கள் எவை? ஆன்சர் அஜந்தா, எலோரா, பாக், உதயகிரி. 21 குப்தர் கால கோவில்கள் எந்த பாணியை ஒத்தவை? ஆன்சர் திராவிட பாணி. 22 நாலந்தாவில் உள்ள புத்தர் சிலையின் உயரம் என்ன? ஆன்சர் 18 அடி. 23 சுல்தான் கஞ்ச் புத்தர் சிலையின் உயரம் என்ன? ஆன்சர் 7 அடி. 24 குப்தர் ஓவியக்கலை எடுத்துக்காட்டுகள் எவை? ஆன்சர் அஜந்தா மற்றும் குவாலியர் பாக் குகை ஓவியங்கள். 25 மக்கள் பேசும் மொழி எது? ஆன்சர் பிராகிருதம். 26 அரசு மொழி எது? ஆன்சர் சமஸ்கிருதம். 27 குப்தர் கல்வெட்டுகள் எந்த மொழியில் உள்ளன? ஆன்சர் சமஸ்கிருதம். 28 சமஸ்கிருத இலக்கண வளர்ச்சிக்கு அடிப்படை நூல்கள் எவை? ஆன்சர் அஷ்டாத்யாயி மற்றும் மகாபாஷ்யம். 29 சந்திர வியாகரணம் எழுதியவர் யார்? ஆன்சர் சந்திர கோமினர். 30 காளிதாசரின் நாடகங்கள் எவை? ஆன்சர் சாகுந்தலம், மாளவி காக்கினிமித்திரம், விக்ரமூவர்சியம். 31 காளிதாசரின் பிற படைப்புகள் எவை? ஆன்சர் மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். நெக்ஸ்ட் டாபிக் கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பு எந்த காலத்தில் நடந்தது? ஆன்சர் குப்த காலத்தில். 2 பூஜ்ஜியத்தின் வளர்ச்சியாக உருவான முறை என்ன? ஆன்சர் தசம எண் முறை. 3 குப்தர்கள் நவீன உலகிற்கு வழங்கிய மரபு என்ன? ஆன்சர் பூஜ்ஜியம் மற்றும் தசம முறை.
4 குப்தர் கால முக்கிய கணித மற்றும் வானியல் அறிஞர்கள் யார்? ஆன்சர் ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். 5 ஆரியபட்டர் எழுதிய நூல் என்ன? ஆன்சர் சூரிய சித்தாந்தம். 6 சூரிய சித்தாந்தம் எதை விளக்குகிறது? ஆன்சர் சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள். 7 பூமி பற்றிய உண்மையை கூறியவர் யார்? ஆன்சர் ஆரியபட்டர். 8 பூமி எப்படி இயங்குகிறது? ஆன்சர் தன்னச்சில் சுழல்கிறது. 9 மருத்துவத்துறையில் புகழ்பெற்ற அறிஞர் யார்? ஆன்சர் தன்வந்திரி. 10 தன்வந்திரி எந்த மருத்துவத்தில் நிபுணர்? ஆன்சர் ஆயுர்வேதம். 11 சாரக்கர் யார்? ஆன்சர் மருத்துவ அறிவியல் அறிஞர். 12 அறுவை சிகிச்சை பற்றி விளக்கியவர் யார்? ஆன்சர் சுஸ்ருதர். நெக்ஸ்ட் என்னன்னா வர்த்தன அரச வம்சம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வர்த்தன அரச வம்சம் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் புஷ்யபூதி வம்சம். 2 வர்த்தன வம்சத்தின் தலைநகர் எது? ஆன்சர் தானேஸ்வரம். 3 புஷ்யபூதி யார்? ஆன்சர் குப்தர்களின் படைத்தளபதியாக பணியாற்றியவர். 4 புஷ்யபூதி எப்போது ஆட்சி பெற்றார்? ஆன்சர் குப்த பேரரசு வீழ்ச்சிக்கு பின். 5 புஷ்யபூதி வம்சத்தை வலுவாக்கியவர் யார்? ஆன்சர் பிரபாகர வர்த்தனர். பிரபாகர வர்த்தனருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார்? ஆன்சர் ராஜவர்த்தனர். 7 ராஜவர்த்தனரின் சகோதரி யார்? ஆன்சர் ராஜஸ்ரீ. 8 ராஜஸ்ரீயின் கணவர் யார்? ஆன்சர் கன்னோஜி அரசர். 9 ராஜஸ்ரீயின் கணவரை யார் கொன்றார்? ஆன்சர் சாசாங்கர். 10 சாசாங்கர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் கௌட வம்சம். 11 ராஜஸ்ரீக்கு என்ன செய்தார் சாசங்கர்? ஆன்சர் சிறையில் அடைத்தார். 12 ராஜவர்த்தனர் எப்போது கொல்லப்பட்டார்? ஆன்சர் ராஜஸ்ரீயை மீட்க முயன்ற போது. 13 ராஜவர்த்தனரை யார் கொன்றார்? ஆன்சர் சாசங்கர். 14 ராஜவர்த்தனருக்கு பிறகு யார் அரசரானார்? ஆன்சர் ஹர்ஷவர்த்தனர். 15 ஹர்ஷவர்த்தனர் எந்த இடத்தின் அரசரானார்? ஆன்சர் தானேஸ்வரம். 16 ஹர்ஷரை கன்னோஜி மக்கள் என்ன கேட்டனர்? ஆன்சர் கன்னோஜியை ஆள சொன்னனர். 17 ஹர்ஷர் எந்த 2 இடங்களின் அரசரானார்? ஆன்சர் தானேஸ்வரம் மற்றும் கன்னோஜி. 18 ஹர்ஷர் தனது தலைநகரை எங்கு மாற்றினார்? ஆன்சர் கன்னோஜி. அடுத்து ஹர்ஷவர்த்தனரின் படையெடுப்புகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வர்த்தன வம்சத்தின் புகழ் பெற்ற அரசர் யார்? ஹர்ஷவர்த்தனர். 2 ஹர்ஷர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? ஆன்சர் 41 ஆண்டுகள். 3 ஹர்ஷருக்கு கீழ்ப்பட்ட குறுநில மன்னர்கள் எந்த பகுதியில் இருந்தனர்? ஆன்சர் ஜலந்தர், காஷ்மீர், நேபாளம், வல்லபி. 4 சாசங்கர் எப்படி நடந்து கொண்டார்? ஆன்சர் பகை உணர்வுடன் நடந்து கொண்டார். 5 ஹர்ஷர் எந்த பகுதியை ஒருங்கிணைத்தார்? ஆன்சர் வட இந்தியாவின் பெரும்பகுதி. 6 ஹர்ஷர் தனது ஆட்சியை எந்த பகுதியில் பரப்ப முயன்றார்? ஆன்சர் தென்னிந்தியா. 7 ஹர்ஷரை யார் தடுத்தார்? ஆன்சர் 2ஆம் புலிகேசி. 8 2ஆம் புலிகேசி எந்த வம்ச அரசர்? ஆன்சர் சாளுக்கியர். 9 ஹர்ஷர் எப்போது மறைந்தார்? ஆன்சர் கிபி 648. 10 ஹர்ஷரின் மரணத்திற்கு பின் என்ன ஆனது? ஆன்சர் பேரரசு சிதைந்து சிற்றரசுகள் ஆனது. 11 ஹர்ஷர் எந்த நாடுகளுடன் நல்ல உறவு வைத்தார்? ஆன்சர் சீனா மற்றும் ஈரான். 12 ஹர்ஷர் யாரை சந்தித்தார்? ஆன்சர் யுவான் சுவாங். 13 ஹர்ஷர் யுவான் சுவாங்கை எங்கு சந்தித்தார்? ஆன்சர் ராஜ்மஹால் அருகிலுள்ள கங்கையோரம் ககேன்கா இடத்தில். நிர்வாகம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிர்வாகத்தில் அரசருக்கு உதவியது என்ன? ஆன்சர் அமைச்சர்கள் குழு. 2 அமைச்சரவையில் முக்கிய இடம் வகித்தவர் யார்? ஆன்சர் பிரதம மந்திரி. 3 ஹர்ஷர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் எவை? ஆன்சர் பாகா, ஹிரண்யா, பாலி. 4 குப்தர் காலத்துடன் ஒப்பிடும்போது சட்டங்கள் எப்படி இருந்தன? ஆன்சர் கடுமையாக இருந்தன. 5 சட்டம் மீறுபவர்களுக்கு என்ன தண்டனை? ஆன்சர் ஆயுள் தண்டனை. 6 அரசருக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு என்ன தண்டனை? ஆன்சர் ஆயுள் தண்டனை. 7 பேரரசில் என்ன பராமரிக்கப்பட்டது? ஆன்சர் சட்டம் மற்றும் ஒழுங்கு. 8 ஹர்ஷர் எந்த விஷயங்களில் கவனம் செலுத்தினார்? ஆன்சர் படை வலிமை மற்றும் ஒழுக்கம். 9 பயணிகளுக்காக ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர் தங்கும் இடங்கள் அமைத்தார். 10 ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்காக ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர் உதவி செய்ய நிறுவனங்களை அமைத்தார். மத கொள்கை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹர்ஷர் ஆரம்பத்தில் யாரை வழிபட்டார்? ஆன்சர் சிவன். 2 ஹர்ஷர் எந்த மதத்தை தழுவினார்? ஆன்சர் பௌத்தம். 3 ஹர்ஷர் பௌத்த மதத்தை தழுவ காரணம் என்ன? ஆன்சர் ராஜஸ்ரீ மற்றும் யுவான் சுவாங் தாக்கம். 4 ஹர்ஷர் எந்த பௌத்த பிரிவை சேர்ந்தவர்? ஆன்சர்
மகாயான். 5. ஹர்ஷர் யாரை சமமாக நடத்தினார்? ஆன்சர் வேத வித்தகர்கள் மற்றும் பௌத்த துறவிகள். 6. ஹர்ஷர் யாருக்கு கொடை வழங்கினார்? ஆன்சர் வேத வித்தகர்கள் மற்றும் பௌத்த துறவிகள். 7. பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார்? ஆன்சர் ஹர்ஷர். ஹர்ஷர் எந்த செயலை தடை செய்தார்? ஆன்சர் உணவிற்காக மிருகங்களை கொல்வது. 9. ஹர்ஷர் எதற்காக பிரபலமானவர்? ஆன்சர் மத சகிப்புத்தன்மை. 10. ஹர்ஷர் எந்த தெய்வங்களை வழிபட்டார்? ஆன்சர் புத்தர், சிவன், சூரியன். 11. ஹர்ஷர் எத்தனை பௌத்த பேரவைகளை கூட்டினார்? ஆன்சர் 2. 12. பௌத்த பேரவைகள் எங்கு நடைபெற்றன? ஆன்சர் கன்னோஜி மற்றும் பிரயாக். 13. யுவான் சுவாங் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் புனித யாத்ரிகர்களின் இளவரசன். 14. யுவான் சுவாங் எப்போது இந்தியா வந்தார்? ஆன்சர் ஹர்ஷர் ஆட்சி காலத்தில். 15. யுவான் சுவாங் எழுதிய நூல் என்ன? ஆன்சர் சியூக்கி. 16. சியூக்கு என்ன கூறுகிறது? ஆன்சர் இந்தியாவின் சமூக, பொருளாதார, மத, பண்பாட்டு நிலைகள். 17. ஹர்ஷர் எந்த விழாவில் கலந்து கொண்டார்? ஆன்சர் கும்பமேளா. 18. கும்பமேளா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் பிரயாக். கலை மற்றும் இலக்கியம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹர்ஷர் எந்த துறைகளில் சிறந்தவர்? ஆன்சர் கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர். 2. ஹர்ஷர் யாரை தனது அருகில் வைத்திருந்தார்? ஆன்சர் கவிஞர்கள் மற்றும் கலைஞர்கள். 3. ஹர்ஷரின் முக்கிய நூல்கள் எவை? ஆன்சர் ரத்னாவளி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. 4. ஹர்ஷரின் அவையை அலங்கரித்தவர்கள் யார்? ஆன்சர் பானபட்டர், மயூரா, ஹர்தத்தா, தெய்வசேனர். 5. கன்னோஜி பௌத்த பேரவையில் எத்தனை அரசர்கள் பங்கேற்றனர்? ஆன்சர் 20 அரசர்கள். 6. அந்த பேரவையில் யார் கலந்து கொண்டனர்? ஆன்சர் பௌத்த, சமண, வேத அறிஞர்கள். 7. பௌத்த மடாலயத்தில் என்ன நிறுவப்பட்டது? ஆன்சர் புத்தரின் தங்கச் சிலை. 8. புத்தர் சிலையின் உயரம் என்ன? ஆன்சர் 3 அடி. 9. அந்த சிலை எவ்வாறு எடுத்து செல்லப்பட்டது? ஆன்சர் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. 10. பிரயாக பேரவையில் ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர் தனது செல்வங்களை தானமாக வழங்கினார். 11. ஹர்ஷர் யாருக்கு தானம் வழங்கினார்? ஆன்சர் பௌத்த துறவிகள், வேத வித்தகர்கள், ஏழைகள். 12. பிரயாக பேரவை எத்தனை நாட்கள் நடைபெற்றது? ஆன்சர் 4 நாட்கள். 13. அந்த நாட்களில் ஹர்ஷர் என்ன செய்தார்? ஆன்சர் பரிசுகளை வழங்கினார். 14. கோவில்கள் மற்றும் மடாலயங்கள் என்னவாக செயல்பட்டன? ஆன்சர் கல்வி மையங்கள். 15. கன்னோஜி எப்படிப்பட்ட நகரம்? ஆன்சர் புகழ்பெற்ற நகரம். 16. ஹர்ஷர் எங்கு கட்டடங்கள் கட்டினார்? ஆன்சர் கங்கை நதிக்கரையில். 17. ஹர்ஷர் என்ன கட்டினார்? ஆன்சர் விகாரங்கள், மடாலயங்கள், தூபிகள். 18. நாலந்தா பல்கலைக்கழகம் எப்படிப்பட்டது? ஆன்சர் பல்கலைக்கழகம் மற்றும் மடாலயம். 19. யுவான் சுவாங் வருகையின் போது எத்தனை பேர் இருந்தனர்? ஆன்சர் 10,000 மாணவர்கள். சரி நண்பர்களே, இப்படி தான் குப்த பேரரசு பற்றிய முக்கியமான தகவல்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் தினமும் டிஎன்பிஎஸ்சி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், வீக்லி குவிஸ் டெஸ்ட், டிஎன்பிஎஸ்சி 1 மார்க் கொஸ்டின்ஸ் மற்றும் ஸ்டோரி டெல்லிங் கிளாஸஸ் பார்க்க நம்ம வெற்றி டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம், படிப்பு தொடரட்டும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.